Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani Cooking&Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மூட்டு வலிக்கு மருந்தான முடக்கத்தான் கீரை வச்சு ஒரு குழம்பு வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா ரொம்ப ஹெல்தியான குழம்பு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம Subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அது கூடவே சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, மிளகு, பூண்டு, சாம்பார் பொடி, புளியை வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு ஊற வச்சுருக்கேன். அதோடவே தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கிட்டு அரைச்சிக்க போகிறோம். அதனால் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோடவே இஞ்சி பூண்டையும் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் அதோடைய நறுக்கி வச்ச தக்காளியை வந்து சேர்த்துக்க போகிறோம். தக்காளி ஈஸியாக குக் ஆகிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை வந்து சேர்த்துக்கணும். சேர்த்து இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா காரசாரமாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதிகமாக புளிப்பும் அதிகமாக போட்டு செய்யும்போது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த கீரையில் இருக்கிற கசப்பும் வந்து உங்களுக்கு தெரியாது. அதோடவே கொஞ்சம் எண்ணெய் வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம ஒரு 3-4 நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த கீரை பார்த்திங்கன்னா மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் வந்து நல்ல ஒரு மருந்து. நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம இந்த கீரையெல்லாம் எடுத்துக்க ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனையை வராமல் அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போன்லாம் இப்போ தான் வளர்கிற ஸ்டேஜாக இருக்கும். அப்போ நம்ம இந்த கீரை கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு இந்த கீரை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நம்ம குழம்பா செய்யும்போது அந்த கீரை இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. நம்ம சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு ஊட்டி விட்டால் அவங்க தெரியாமலே சாப்பிட்ருவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது இல்லையா? இப்போ இதை நம்ம அரைக்கிறதுக்காக நல்லா ஆற வச்சுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகும், சாம்பார் பவுடரையும் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயமும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் வந்து சேர்த்து நல்லா எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அதை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அது கொதி வரும்போது நம்ம அதில் எடுத்து வச்சுருக்கிற புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த குழம்புக்கு வந்து புளிப்பு வந்து அதிகமாக சேர்க்கணும். அதனால தான் நான் புளியும் சேர்த்து தக்காளியும் சேர்த்துருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம இது வந்து நல்லா தொக்கு மாதிரி கொஞ்சம் திக்காக பண்ண போகிறோம். அதனால தண்ணியை வந்து அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு வந்து நம்ம தக்காளி வதக்கும் போதே கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க.
சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட போகிறோம். நல்லா இது வந்து இந்த குழம்பு வந்து திக்காகிற அளவுக்கு நம்ம விட போகிறோம். இதே இது நீங்கள் காரக்குழம்பு மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காய் அந்த மாதிரி நீங்கள் காய் போட்டு கூட செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நான் இன்றைக்கி ப்ளைனாக தான் பண்ணியிருக்கிறேன். நல்லா அடி பிடிக்காமல் நல்லா நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை. அதுவும் இல்லாமல் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தெறிக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா வைடாக இருக்கிற பாத்திரமாக வச்சுக்கோங்க. எண்ணெயும் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை நல்லா இங்கே பாருங்கள், நல்லா திக்காக கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா ப்ரௌனிஷாக இருக்குது. இப்போ நான் இதில் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிறேன், அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது, அதனால் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 வீக் வரைக்கும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பும் காரமும் எண்ணெயும் அதிகமாக சேர்த்து செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த குழம்பு வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸே எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.